இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் வந்து ஒரு மிரட்டல் உலகம். மிரட்டி தான் இங்கே வாழ்ந்துகிட்ருக்கோம். மிரட்டலை விடுக்கிறது. இந்த மக்களை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்குது. நீ வந்து மற்றவங்களுக்கு கீழே வேலை பார்த்தா ஆகணும், அதாவது யாருன்னே தெரியாது, அவர் சொல்கிற வேலையெல்லாம் நீ செய்யணும். ஒரு தொழில்னு போனால் அவங்க யாருன்னே தெரியாது, நம்முடைய மேலதிகாரி அவர் சொல்கிறத செய்யணும். அவருக்கு மேலே இருக்கிறவர் அவர் சொல்லி அவர் நம்முடைய மேலதிகாரிக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்கிறத அவர் செய்வார். ஒரு முதலாளின்னா அவருக்கு வந்து அந்த தொழிலில் முதலீடு பண்ணியிருப்பார், அது வந்து நஷ்டமடைஞ்சு, இப்படி வந்து பயத்தில் ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு யாருன்னே தெரியாதவங்க சொல்கிற வேலையெல்லாம் நம்ம செய்யணும். அந்த தொழிலுக்கு போய்ட்டால் அவங்க சொல்கிறத நம்ம செய்யணும். அப்படியே மிரட்டி 8 மணி நேரம் வேலை செய்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம என்ன விரும்பியாக செஞ்சிட்ருக்கோம்? ஒரு மிரட்டல். இப்படிலாம் செய்யலைன்னா நமக்கு பணம் கிடைக்காது, குடும்பம் அருமையில் தள்ளப்படும், வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இப்படி நாம் மிரட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் இங்கே இருக்கிற நடைமுறைகள், அடிமைத்தன நடைமுறை, இதுக்கெல்லாம் நீ பணிஞ்சு தான் போகணும். அது மாதிரி இங்கே உள்ள வேலைகளை செய்யணுன்னா நீ வந்து இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ தான் உனக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும். அப்போ தான் இந்த உலகத்தில் உள்ள இந்த தொழில்களெல்லாம் நீ செய்கிற தொழிலை செய்ய முடியும். இங்கே வாழணுன்னாலே உனக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை பெறுவதற்கு இந்த மாதிரி நோய்களை ஏற்படுத்துகிற உணவில் நீ சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. உனது உடலில் நோயை ஏற்படுத்துகிற உணவில் நீ தெரிஞ்சே நீ சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டா தான் உனக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும், இந்த உலகத்தில் நீ உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் தான். இதெல்லாம் மிரட்டல் உணவுகள். நாம் சாப்பிட்டுட்டு இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இதெல்லாம் நம்மையே மிரட்டுகிற உணவுகள். நோய் வந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன அழிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, வாழ்கிற கொஞ்ச நாளைக்கு நோய் வந்து நான் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த மிரட்டலுக்கு அடிபணிந்து நான் இந்த உணவில் சாப்பிட்டு தான் ஆகணும். இப்படி நம்மை மிரட்டி தான் நாம் வந்து மிரட்டப்படுகிறோம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் மிரட்டலால் உருவான உலகம். வேலைக்கு போகிறோம், அவர் வந்து மிரட்டுவார். நமக்கு மேலதிகாரி நம்மை மிரட்டி கொண்டிருப்பார். அவர் மேலே உள்ள பயத்தில் வேலை பார்ப்போம். அந்த பயம் நமக்கு தெரியாத மாதிரியே நம்ம நடிச்சுக்கிட்டு நம்ம அந்த வேலையில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது நமக்கு மேலே உள்ள ஒருத்தர் நம்மளை மிரட்டி கொண்டு இருக்கிறார் என்பது நமக்கே தெரியாமல் நம்ம வந்து அதை மறைச்சிக்கிட்டு ஒரு ஆர்வத்தோடு செய்கிற மாதிரி ஒரு நடிக்கிறது தான், ஒரு நடிப்பு தான் அது. ரொம்ப ஆர்வமாக வேலை செய்கிறது, இது எல்லாமே ஒரு நடிப்பு தான். நீ அப்படி வேலை செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அல்லது மேலதிகாரி வந்து திட்டுவாங்க. வேலையை விட்டு தூக்கிட்டா இது மாதிரி எங்கே போனாலும் இந்த மாதிரி யாருக்கோ பயந்துக்கிட்டு நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும். செய்யலைன்னா நமக்கு பணம் கிடைக்காது, அப்புறம் வாழ முடியாது, சாப்பாடு கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல், அடிமைத்தனம் என்பது ஒரு மிரட்டல் தானே. இப்படி மிரட்டி தானே இந்த உலகத்தில் வந்து இவ்வளோ இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் எப்படி உருவாகுது? மிரட்டலால் உருவாகும். மனுஷங்களே மிரட்டி வேலை வாங்கி அதை இதை கஷ்டப்பட்டு 10 மணி நேரம் கடினமாக உழைக்கணும், அப்படி இப்படின்னு அச்சுறுத்தி இப்படி தான் இந்த மனுஷங்க இவ்வளோ முன்னேற்றம், இந்த இயந்திர அறிவியல் உலகம் முன்னேற்றம் என்பது மிரட்டியே தான் இந்த முன்னேற்றம் என்பது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த மிரட்டலுக்கு பயப்படக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போவே இந்த மிரட்டலுக்கு பயப்படக்கூடாது. இது வந்து ஒரு பயம்தான், ஒரு கோழைத்தனம் தான். மக்கள் எல்லாருமே வந்து மிரட்டலுக்கு அஞ்சு தான் கடினமாக வேலை பார்க்குறது, இந்த தானிய உணவுகளை சாப்பிட்றது, இது எல்லாமே ஒரு மிரட்டல் தான். அப்போ நம்ம என்ன தான் இந்த உலகத்தில் நீ கடினமாக வேலை பார்த்தாலும், கடினமாக உழைச்சி பெரிய சாதனைகளை நீ செஞ்சாலும், அது வந்து மிரட்டலுக்கு பயந்து தான் நீ இந்த சாதனையை நீ நிகழ்த்துகிறாய். இந்த உலகம் வந்து அப்படி தான் ஒன்று மிரட்டுது. அப்படிங்கும்போது அது ஒரு கோழைத்தனம் தானே. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றாலும், எவ்வளோ பெரிய பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளோ பெரிய புகழ் பெற்றாலும், அதன் அடிப்படையில் ஒரு மிரட்டல் இருக்கிறது. அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் உனது வெற்றி, அந்த மிரட்டலை அடிப்படையாக கொண்டு தான் உனது வெற்றி என்பது கட்டமைக்கப்படுகிறது. அப்போ மிரட்டலே இல்லாத உலகம், யாருமே நம்மளை மிரட்டக்கூடாது. அன்பால் மிரட்ட வேண்டும். அன்பு தான் அந்த மிரட்டுவதற்கு கூட, நம்மளை வந்து திட்டுறது கூட, கோவப்படுறது கூட ஒரு உரிமை இருக்கணும். ஒரு உரிமை அப்படி இருந்தால் தான் அந்த மிரட்டலை நாம் ஏற்றுக்கொள்வோம். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அம்மா வந்து பையனை திட்டுறாங்க அப்படின்னா, கோவப்படுறாங்கன்னா, அம்மாவுக்கு பயந்து செய்கிறதுங்கிறது வந்து அம்மாவுக்கோ அல்லது அப்பாவுக்கு பயந்துக்கிட்டோ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது வந்து அன்பால் மிரட்டுவது. இந்த மாதிரி அதே நேரத்தில் அப்படி அன்பால் மிரட்டும் போது ரொம்ப கடினமான வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். ரொம்ப எளிதான வேலையை தான் அம்மா வந்து அதை செய்வாங்க. அதை பண்ணு, இதை பண்ணு, ஏதோ சாதாரண வேலையை தான் சொல்லுவோம். சாதாரண வேலையை தான் பிறர் மிரட்டி அன்பால் மிரட்டும் போது நம்ம சாதாரண வேலையை தான் செய்வோம். கடினமான வேலைகளை அன்பால் மிரட்டி சாதிக்க முடியாது. அப்போ அப்படி கடினமான வேலைகளை சாதிப்பதற்கு தான் இந்த தொழிலில் போனாக்கா அவங்க என்ன அன்பாலையாக மிரட்டுறாங்க. நம்முடைய மேலதிகாரிகள்லாம் நம்மளை வந்து மிரட்டுறாங்க அப்படின்னா, மிரட்டி பயமுறுத்தி, என்ன நீங்கள் அந்த வேலையை இன்னும் முடிக்கலையா அப்படின்னு மிரட்டுவாங்க. அப்படின்னா அதனால் அன்பாக இருக்க அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க மிரட்டுறாங்க, இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. வறுமை என்பது ஒரு மிரட்டல்.
வறுமை என்பது மிரட்டல். இப்படி வந்து அப்போ 4 பேர் சிரிப்பாங்க. நம்ம அதனால் அந்த மிரட்டலுக்கு நம்ம அடிபணிந்து தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்கிறது. அதுதான் என்னவாகும்னா அதுதான் ஒரு பயந்தாங்கொழித்தனம். என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டு அதில் ஒரு பயந்தாங்கொழித்தனம் இருக்குது, அதில் ஒரு கோழைத்தனம் இருக்குது. அது ஒரு அதில் ஒரு அவமானம் இருக்குது. அவமானத்தை அடிப்படையாக கொண்டு, கோழைத்தனத்தை அடிப்படையாக கொண்டு, மிரட்டலை அடிப்படையாக கொண்டு தான் இங்கே எல்லாருமே வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த மிரட்டல் இல்லாத ஒரு உலகத்தில் வாழணும் அப்படின்னா அதுக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் சாத்தியம். இயந்திர அறிவியல் உலகம் என்பது மிரட்டலால் உருவான உலகம். மிரட்டி ஆரம்பத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகின் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொத்தடிமைகளாக மிரட்டி அடித்து தான் வேலை வாங்கினாங்க. அடித்து திட்டி அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் நாகரீகமாக மிரட்டுறாங்க. என்ன சார் இந்த வேலையை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நாகரீகமாக மிரட்டுறாங்க, மெதுவாக மிரட்டுறாங்க. அப்போ இந்த மிரட்டலே இல்லாத ஒரு வாழ்க்கை எங்கே சாத்தியம் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியம் இல்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் மக்கள் மிரட்டப்பட்டு கொண்டே இருப்பார்கள். மக்களே மிரட்டுவாங்க. மனுஷங்களே மிரட்டி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் பாதுகாக்கப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது. அப்போ மிரட்டலே இல்லாத ஒரு உலகம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. மிரட்டலே இல்லைன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் பாதுகாக்க முடியாது, செயலிழந்து போய்விடும். இப்போ இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அவங்க வந்து மிரட்டலை விரும்ப மாட்டாங்க. இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், இதெல்லாம் ஒரு மிரட்டல் இருக்குது. ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, அப்புறம் ஒரு தொழிலை செய்கிறது, எல்லாமே ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்டு தான். ஆசிரியர் மிரட்டுவார், பெற்றோர்கள் மிரட்டுவாங்க, பயமுறுத்தி உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்டு தான் இங்கே எல்லாமே பள்ளிக்கூடம் முதற்கொண்டு தொழில் எல்லாம் கொண்டு நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மிரட்டலே இல்லாத உலகம் எங்கே இருக்குது அப்படின்னா அது 2004 இந்த இயந்திர அறிவியல் உலகம் முற்றிலும் செயலிழந்தால் மட்டும்தான் அந்த மிரட்டலிலிருந்து மக்கள் விடுபடுவார்கள். மிரட்டப்படுவதிலிருந்து மக்கள் விடுபடுவார்கள், மனுஷங்க விடுபடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு பயம் போகும். இந்த இயந்திர அறிவியல் உலகிலிருந்து விடுபட்டால் தான் அந்த பயம் போகும். மிரட்டலுக்கு பயப்படுகிற அந்த பயம் போகும், அந்த கோழைத்தன்மை விலகும், மக்கள்கிட்ட கோழைத்தன்மை விலகும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துட வேண்டியதான். நீ செய்கிற தொழிலில் நீ யாருக்கும் பயந்து வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை, நீயும் யாரையும் பயமுறுத்த வேண்டிய தேவையில்லை. நீ தனியாக வேலை பாரு. உனக்கு 2 ஏக்கர் நிலம், அதில் வந்து உனக்கு தேவையான உணவுகளை நீ உற்பத்தி செய்து கொள். உனக்கு தேவையான ஆடைகளை இயற்கையிலிருந்து கிடைக்கிற பொருட்களிலிருந்து நீயே தயாரித்துக்கொள். உனக்கு தேவையான குடிசை நீயே கட்டிக்க. இப்படி இதுதான் அந்த தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது. இயற்கையோடு கலந்து வாழ்வது தான் கடைசி அதான் வந்து தற்சார்பு. அதுக்கு மேலே தற்சார்பு வாழ்க்கை முறை எதுவுமே கிடையாது. அதான் மிரட்டல் இல்லாத வாழ்க்கை தான் தற்சார்பு வாழ்க்கை முறை. அங்கே போய்ட்டு நீ உனக்கு தேவையான குடிசை, உனக்கு தேவையான மருத்துவம், உனக்கு தேவையான உணவு எல்லாம் நீயே தான் பார்த்துக்கணும். உனக்கு தேவையான ஆடை, உனக்கு தேவையான இருப்பிடம் எல்லாத்தையுமே நீ தான் உருவாக்கிக்கிற. அப்போ அங்கே வந்து யாரையும் மிரட்ட மாட்டாங்க. அப்போது அன்பு தான் அங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் மிரட்டும். அன்பால் மிரட்டி எளிதான செயல்களை மட்டும்தான் செய்ய முடியும். அதுதான் வந்து